அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 22/7/2024 முதல் அடுத்த 7 நாட்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெரும்பான்மையான கிரகநிலைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் இருந்தாலும் செவ்வாயுடன் இணைந்து விரயஸ்தானமாகிய 12 வலுப்படுத்துகிறாருங்க. குரு மங்கள யோகம் மிக நிறைவாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக உண்டு என்பது இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை சுப நிகழ்வுகளை திட்டமிடுதலிலும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் வலுவாக இணைந்து குறிப்பாக சுக்கிரன் மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. அங்கு வக்ரம் பெற்று சஞ்சரித்தாலும் கூட தனஸ்தானத்தை ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதன் வலுப்படுத்தக்கூடிய வேளையில் புத சுக்கிர யோகம் புத ஆதித்ய யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இப்படி பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்திருப்பதால் இதுவரை பல வாய்ப்புகளை முயற்சி செய்தும் தவறவிட்டவர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை என்று வருத்தப்படக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதை முக்கூட்ட கிரகங்களின் இணைவும் குரு மற்றும் செவ்வாயின் இணைவும் உறுதிப்படுத்துகிறது. குரு மங்கள யோகம் என பல அதிரடியான யோகம் நிறைந்திருப்பதால் நினைப்பதை விட நல்ல மாறுதல்கள் வலுவாக நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த தருணத்தில் சந்திரன் 8, 9, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி நல்ல மாறுதல்களை வலுவாக இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சனி மற்றும் ராகுவுடன் இணைந்து எதிர்பாராத ரெட்டிப்பு நன்மைகளை விளைவிக்க போகிறாருங்க சந்திரன். எனவேதான் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் மனநிறைவை தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிடலாம். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறாருங்க. அங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை ராசிக்கு மிகவும் சகாயமானவராக சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு மிக வலுவாக தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலும் மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்திலும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்துல பல பணிகள்ல இருந்த தொய்வு மந்தமான சூழ்நிலை இனி விரைவாகவும் துரிதமாகவும் நடைபெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது. எனவே பல காரிய தடைகளை தகர்த்தெறிந்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக உண்டு. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப ரீதியாக மிகவும் வலுவான சாதகமான அமைப்பில் நிச்சயமாக குரு செவ்வாய் சனி சுக்கிரன் மற்றும் சூரியன் என பெரும்பான்மையான கிரகநிலைகள் குடும்பஸ்தானத்திற்கு ஆதரவாக வலம் வருகின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருவதோடு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் மிக சிறப்பாக உண்டு. சுப நிகழ்வுகளை திட்டமிடுதலில் மிகப்பெரிய அளவில் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் காரிய வெற்றி கிடைக்குங்க. உடல் உபாதைகள் சரியாக கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பணவரவுல எந்தவிதமான தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கான யோகம் உண்டு. பாக்கியஸ்தானத்தை சனி வலுப்படுத்தி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட அடிக்கடி சந்தித்து வந்த குடும்ப ரீதியான சிக்கல்களை தீர்த்து வைக்கிறாருங்க. நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்களை தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. எனவே பல வகையில கஷ்டங்கள் சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல மாறுதல் உண்டு. இந்த தருணத்தில் ஜனனகால அடிப்படையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் எதிர்பார்ப்பதை விட நீங்கள் நல்ல
ஒரு முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக ஜீவனஸ்தானத்தில் ராகு நீடிக்கிறாருங்க. அதே வேளையில் சனியும் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. பணிச்சுமை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் உங்களுடைய புதிய முயற்சிகள்ல மிகப்பெரிய அளவில் வெற்றி மீது வெற்றி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவை உங்களுடைய திறமைக்கு முன் மிக சாதாரணமான ஒன்றாக மறையக்கூடிய வகையில் அத்தனை பிரச்சனைகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்க போகிறது. தொழில் ரீதியாக கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அவை விலகுவதற்கான சூழல் உண்டு. நியாயமாக தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விதமான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு கனகச்சிதமாக அமைவதால் நினைப்பதை விட மிதுன ராசிக்காரர்களுக்கு மற்ற துறைகளை காட்டிலும் தொழில்துறையில் மிக பெரிய அளவில் அசூர மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு மிக நிறைவாக உள்ள ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பணிகளில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல சிரமங்களையும் நஷ்டம் ஏற்படுவதையும் நிச்சயமாக தவிர்க்க முடியும். கலைத்துறை ரீதியான பணிகளில் வருமானமும் வாய்ப்புகளும் ஒரே சீராக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வீண் விரய செலவுகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட கலைத்துறை ரீதியான பணிகளில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதோடு மனதிற்கு பிடித்த குடும்ப சூழ்நிலையும் அமையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்களை கலைத்துறையில் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான டென்ஷன்கள் இருந்து கொண்டே இருந்தாலும் கூட நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மற்ற கட்சியில் இருப்பவர்கள் தங்கள் கட்சியில் இணைந்து உங்களுடைய கட்சியை வலுப்படுத்துவதோடு எதிர்கால நலனுக்காக பல மாறுதல்களை வலுவாக செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் வியக்கத்தக்க வகையில் நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருவுடன் இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக சற்று கடினமாக வயல் சார்ந்த பணிகளில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். ஆனால் விளைச்சலும் வருமானமும் நிச்சயமாக திருப்திகரமாக அமையும். அடிப்படையாக விவசாயத்திற்கு தேவையான அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு குறைவின்றி நிறைவாக கிடைக்கும். கால்நடை அபிவிருத்தியாகும். பழைய கடன்கள் அடைப்பதில் காரிய வெற்றி உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மிகவும் சாதகமாக வலுவாக நிலை கொண்டிருக்கிறார். குரு விரயத்தில் இருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. அலுவலக சூழ்நிலை நிம்மதியை தரக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு நிச்சயமாக அமையும். மேலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரியங்களை சிறப்பாக வெற்றிகரமாக செய்வதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும்.